ஹாய் வணக்கம் எல்லாருக்குமே. நான் இன்றைக்கு வட்டலப்பம் செய்யப்போம். அதுக்கு தேவையானது முட்டை, அதுக்கப்புறமா முட்டை மூண்டு, அதுக்கப்புறமா சர்க்கரை, அதுக்கப்புறமா பால், அதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடியாக நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். நான் போட சுகமாக இருக்கும். அந்த பெருசு போடல, சின்ன குட்டி குட்டி தூளைத்தான் நம்ம போடணும். தேவையான உப்பு, இவ்வளோத்தையும் இவ்வளவு தான் வட்டலப்பத்துக்கு தேவையான பொருள். ஓகேவா? இவ்வளோத்தையும் வச்சு தான் நாங்கள் சூப்பரான ஒரு வட்டலப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையை நான் உடைச்சி போட்டுட்டு இருக்கல, வெடுக்கெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் அடிக்கிறேன். ஓகேயா? அடிக்கிறேன். நல்லா அடிக்கணும், மிக்ஸ் பண்ணணும், நல்லா நுழைவான மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் கலந்து வச்சிருக்கிற சர்க்கரை இருக்குது தானே, அதை பால் எல்லாம் போட்டு எக்ஸாவாக கலந்து வச்சுக்கிறேன். அதை இதுக்குள்ள விட்டு கலக்கிறேன். ஓகேயா? நல்லா இதையும் போட்டு கலந்துட்டு நல்லா கலக்கணும். கலந்து போட்டு அதுக்கப்புறமா இதை நாங்கள் வடிக்க போகிறோம். ஓகே, இப்படியே ஒரு சின்ன இதுக்குள்ள வடிச்சிட்டா இதுக்குள்ளே இருக்கிற அந்த இதுகள் என்ன சொல்கிறது, சர்க்கரைக்குள்ள சின்ன சின்ன இதுகள் இருக்குன்னு தானே, அதுகள் எடுபட்டுடும், கடிபடா. அங்கே இப்படி வடிச்செடுத்துட்டு இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே விட்டால் பொங்கும். அப்படியே மேலே மட்டும் பொங்கும். ஓகே, வெள்ளத்தோடு விடணும். கொஞ்சம் புள்ளவட்டால் பொங்கி வடிஞ்சிடும். அதால் வெள்ளத்தோடு நான் விட்டுட்டு சுடு தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன். இப்படி மூடி வச்சுட்டு நல்லா மூடணும். என்னடா ஆவி உள்ளுக்க போகக்கூடாது. மூடி வச்சுட்டு கொஞ்சம் வடிவாக கவர் பண்ணி வச்சுட்டு நான் சுடு தண்ணிக்கெல்லாம் வச்சுட்டு அவிக்க போனேன். இதை வச்சு அவிக்க போனேன். ரெடி என்னுடைய